இவர் வந்து யூரின் போறது கூட வந்து டியூப் ஒன்று போட்டு தான் இவர் வந்து யூரின் வந்து போறாரு. இப்படி வந்து இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம், இப்படி ஒரு பிரச்சனை வந்த காரணத்தினால இவங்களோட குடும்பம் வந்து மிகவும் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட பிரச்சனை இன்றைக்கு போயிட்டு என்ன இவருக்கு பிரச்சனை இருக்கு என்னென்ன இந்த வருஷம் அப்ப இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு கை இருந்தது. ஓ இப்ப 4ஆம் மாசம் தான் இந்த பிரச்சனை. என்ன நடந்தது? தலை சுத்து வந்து இந்த வேலைக்கு போனாப்ப வேலைக்கு சரி ஐபர் என்ன நடந்தது? உடஞ்சி வைத்தேன். சரி உடஞ்சி நேரம் போய் இதாகி நாங்கள் வந்து மறுகா வைத்தியசாலையிலேருந்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் கையை நிமித்தி பார்ப்போம் வந்து இந்த ப்ரைவேட்டாக பார்ப்போம் ப்ரைவேட்டாக பார்ப்போம். உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைல? ஓ 3 பொம்பளை பிள்ளை. 3 பேரும் படிச்சு முடிஞ்சா? இன்னும் சின்னால் படிக்கிறாவும். இதில் காயம் ஆனோட உடஞ்சி வைத்து. என்ன நடந்தது? அதுல முதல்ல ஒரு காயம் இருந்து காயம் இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இப்ப 6 மாசம் வந்து மகள் வந்து காசு பிரச்சனையால கோசை வந்து படிக்கிற வந்து நிப்பாட்டிட்டா, அப்படித்தானே? அதான உண்மை. ரைட். இப்ப அதுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் வந்து உதவி செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் வந்து வடிய வந்து கேட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து அரசாங்கம் இல்ல, நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் இல்ல, சரியா? நான் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு யூடியூப் வந்து செய்யறேன். இந்த யூடியூப் செஞ்சு இப்ப இது வந்து வீடியோ தான் எடுக்கிறேன். இப்ப உங்களோட கஷ்டங்களை வந்து நான் கேட்டு நீங்க எனக்கு பதில் சொல்றீங்க. இந்த பிரச்சனையை வந்து இந்த வீடியோ மூலமா போடக்குள்ள வந்து பார்வையாளர்கள் உங்களோட பிரச்சனையை பார்ப்பாங்க. பார்க்கக்குள்ள அவங்களுக்கு உங்களோட பிரச்சனை வந்து உண்மைத்தன்மையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். நீங்க அதுக்குள்ள வந்து ஒரு விஷயங்களை வந்து உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்க கடன் வாங்குறீங்களா இல்ல வேற எதுவும் தொழில் செய்றீங்களா? நான் சொன்ன உடனே நீங்க சொல்லக்கூடாது. மாசத்துக்கு மருத்துவ செலவுக்காக போக்குவரத்துக்கு மட்டுமே ஒரு 3000 ரூபாய் காசு வந்து அண்ணனுக்கு தேவை. அப்ப அந்த காசு இவங்கட அந்த தேவை. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நானும் தம்பியும் வந்து வெளிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் போகிற இடம் தான் வந்து சித்தாண்டி. அதாவது வந்தாரமூலை கேம்பஸ் இருக்குது. வந்தாரமூலை கேம்பஸுக்கு முன்னுக்கு இருக்கிற சித்தாண்டி என்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே ஒரு அண்ணா வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்து தம்பி ஒருக்கா வாங்கன்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன மட்டும் அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு முன்னுக்கு சொல்லிட்டு இனி அவர்கிட்ட போயிட்டு கதைப்பேன். அவரை பொறுத்தவரையில் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து 3 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளும் வந்து கேர்ள்ஸ் வந்து. அதில் வந்து ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆள் வந்து அவங்க படித்து கொண்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎல் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து இருக்கிறாங்க, ஓயிலோட வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற அண்ணனுக்கு வந்து கூலி வேலை வந்து அன்றாடம் கூலி வேலை செஞ்சு அந்த கூலி வேலை மூலமாக வந்து நல்லா ஒரு உழைச்ச ஒரு மனுஷன். ரைட். திடீரென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் சரியா ஒரு 4ஆம் மாசத்துல வந்து இவர் அந்த முன்னேற்றம், இவர் வந்து டெய்லி வந்து உழைக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறது, இவர் அந்த முன்னேற்றத்தை பார்த்து இவரை வந்து பிடிக்காத ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இவருக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க. இவருக்கு சூனியம் வச்ச காரணத்தினால இவர் வந்து ஒரு கூலி வேலைக்கு வந்து போயிட்டு கூலி வேலை வந்து செய்யற டைம்ல வந்து இவருக்கு வந்து மயக்கம் மாறியனோ வந்து அதுல விழுந்து இந்த இருக்கிற கையில வந்து ஒரு பாதி இதை வந்து ஹாஸ்பிட்டலால வந்து வெட்டிட்டாங்க. என்னன்னு சொன்னா இதுக்கு அங்கால வந்து எதுவுமே இரத்த ஓட்டங்கள் எதுவும் இல்லை, அதை வந்து கட்டாயம் வெட்டணும்ன்றனால இந்த கையை வந்து வெட்டிட்டாங்க. அதே பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து யூரின் போகிறது கூட வந்து டியூப் ஒன்று போட்டு தான் இவர் வந்து யூரின் வந்து போகிறார். இப்படி வந்து இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம், இப்படி ஒரு பிரச்சனை வந்த காரணத்தினால இவங்களோட குடும்பம் வந்து மிகவும் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட பிரச்சனையை இன்றைக்கு போயிட்டு என்ன இவருக்கு பிரச்சனை இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது என்ற விஷயங்களை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ வெளியே நிற்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோல நான் வந்து அப்டேட் பண்ணணும். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல வந்து ட்ரிங்கோவுக்கு போயிருந்தேன் நானு. ட்ரிங்கோவுக்கு போயிட்டு, அந்த ட்ரிங்கோல இருக்கிற அம்மாவுக்கு வந்து 2 மாத காச வந்து முதலே வந்து குடுத்துருந்தேன். ஒரு ரூ. 20,000 காச வந்து குடுத்துருந்தேன் நான். அ அப்ப அந்த அம்மாவோட நான் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் தரம் போயிட்டு கதைச்ச மாரி வந்து, இப்ப நான் கடைசி தரம் வந்து போகக்குள்ள, அந்த அம்மாட்ட வந்து உடல்நிலை வந்து மிகவும் கவலைக்கிடமா வந்து இருந்தது. உண்மையாவே கதைக்க இயலாம போயிட்டு, படுத்திருந்த மாரியே தான் வந்து கதைச்சு கொண்டிருந்தாங்க. மிகவும் கவலையா வந்து இருந்தது. அப்ப அந்த வீடியோல வந்து சொன்னாங்க, "மகன் நீங்க போங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே ஆனது பிறகு வந்து, நான் உங்களுக்கு கால் பண்ணி கதைக்கிறேன்னு" சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் சரி ஓகேன்னு சொல்லி வந்துட்டேன். அப்ப அந்த வீடியோ பார்த்து நெறைய பேர் வந்து என்ட்ட கால் பண்ணி கேட்கிறவங்க என்னன்னு சொன்னா, "இப்ப எப்படி இருக்கு? இப்ப ட்ரிங்கோ அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கு? அவங்க வந்து ஓகேவா இருக்கிறாங்களா? எழும்பிட்டாங்களா? சாப்பிடுறாங்களா? ஆ என்ன நடக்குது? என்ன செய்றாங்கன்னு?" சொல்லி ஒரு அப்டேட்ட கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, காலையிலேயே வந்து ட்ரிங்கு அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட வந்து உங்களுக்கு நான் ப்ளே ப்ளே பண்ணி வந்து காட்டுறேன். அப்ப அத பார்க்கக்குள்ளயே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து விளங்கும். பஹான் ஆமா. கோல் எடுத்தேனம்மா, நீங்க பிஸியா இருக்கிறீங்க போலக்கு. இப்ப கொஞ்சம் ஆமா எழும்பி குந்திட்டேன். கத்தட்ட கிருபையால எழும்பி குந்திட்டேன்மா. நீங்க தந்த அந்த பணம் தான் கனடாமாக்கு எவ்வளவோ பெரிய நன்றி சொல்லி தீர்க்க முடியாது. எவ்வளவோ பெரிய உதவி அதுகளைத்தான் பெற்றுக்கொண்டோமா. சஸ்டஜனும் அதுவும் மாமேட்டில் எடுத்து குடிச்சேன். எழும்பி குந்திட்டு இருக்கிறேன்மா. ஏதோ ஆண்டோட பொய்யாசப்பட போய் திரும்பி வந்த மாதிரி எலும்பும் கூடு மாதிரி இருக்கிறேன். கதைக்கவும் இல்லாது. இப்ப 2 மாசம் இருக்கும் அடுப்புல சோறு ஆக்கி இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, அந்த பக்கத்துல இருக்க அந்த வாடகைக்கு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் கொடுத்து அரிசியை சாமானை கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒழுங்கா சாப்பிடலாமா. தண்ணி வேலைதான் ஒரு உப்பு கஞ்சியையும் அந்த சஸ்டஜன் மாமயிற்றுல குடிச்சு விளிம்பு குந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்க கூட இல்லாம இருக்கு. ரத்தம் இல்லை, என்னத்தை தான் சாப்பிட்டாலும் ரத்தம் இல்லை ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு 2 இடியப்பா அப்படி அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கணுமா. நான் நினைக்கிறேன் எலும்பி கொண்டு வரணும் சொல்லி நினைக்கவே இல்லை. இந்த முழங்காலுக்கு 10 கட்டி அது ஒரு மாதிரி கிடக்குதுமா. உங்களோட குரலை கேட்கணும் போல இருக்குமா. கதைக்கையும் எல்லாம் இருக்கு. இப்ப போன் எடுக்கவே இல்லை கொஞ்ச நாளா. இப்ப கைக்கு போனதுக்கு கூட கையில பின்னல் இல்லை மகன். அவ்வளவுல இந்த பிரஷ் பண்ண எல்லாம் இருக்குது. பிரஷ் எடுத்து பல்லு தட்டு பொங்கலுக்கு கை காலெல்லாம் பிறந்துச்சு போய் பார்க்கணும் போல இருக்குமான்னு. இப்ப வரீங்க சொன்னீங்களேம்மா அடுத்த மாசம் வர மாட்டேன். அன்னைக்கு சோமலாக்குல வந்து காசு தந்துட்டு போனீங்களேப்பா. அந்த காசு தான் கொண்டு வா மருந்து எடுத்து மிச்சம் 6,000. அதுல நீங்க தந்துட்டு போன காசு இல்லம்மான். இசிசி பண்ணினாங்க, பிளட் செக் பண்ணினாங்க, டாக்டர் நிக்க சொல்லி. நான் 1.5 நாள் லண்டன்மான பிரைவேட்ல தான் சேலன் எல்லாம் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் நிக்கலாம் போயிட்டேம்மா. அதுக்கு நீ வேறு அவங்க காசு கேட்கறாங்களே பார்க்க 2,000. இந்த காசு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கனடாமாக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும் தெரியாம இருக்குமான்னு எனக்கு. உண்மைக்கு நீங்க தான்மா எல்லாத்துக்கும் காரணம். உங்களோட உதவி மட்டும் இல்லாட்டிக்கு நான் செத்த இடத்துல புல்ல முளைச்சிருக்குமா. ஏதோ ஆண்டவற்ற கிருபையும் உங்களோட உதவியும் ஊக்கமும் பாசமும் தான் என்ன காப்பாத்தினது. ஆண்டவற்ற உதவியும் உங்களோட பாசமும் தான் மனநே இப்படி எலும்ப குந்த வச்சிருக்கு மகனே. இந்த வயசுல கொட்ட பார்த்து எனக்கு 2 வாரத்தை கதை இடையாச்சு. என் தங்கமேடப்பா நன்றிமான். அம்மாக்கு நடுங்குதப்பா. அம்மாக்கு நீங்க இந்த மாசம் மாசம் வர மாட்டேன்னு சொன்னீங்க தானே மகன். அந்த காசு எனக்கு வரையில கொஞ்சம் எல்லாம் இருக்கம்மாண்டு. சரிம்மா நான் எடுத்து உங்களுக்கு நாளையும் போய் குந்திட்டு சொல்லத்தாம எடுத்தேன். நான் வைக்கிறேன் அப்பாச்சி. என் செல்லம் வைக்கிறேன்டா என் செல்ல குட்டி. சரி. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற அம்மா வந்து கழிச்சிருக்கிறாங்க. உண்மையாவே வந்து பாவம். அவங்க வந்து இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கிறாங்களாம், எழும்பி இருக்கிறாங்க. அடுத்து நாங்க குடுத்த அந்த ரூ. 20,000 காசுல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள் எல்லாமே வந்து அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க இப்ப ஓகேவா இருக்கிறாங்க. இந்த இருக்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு சொன்னா, ட்ரிங்கோன்றது தூர தானே. திரும்பி போயிட்டு அத நான் கேட்டு சொல்ல இயலாது. அதேபோல வந்து அந்த அம்மா சொன்ன மாரியே வந்து அவங்களே வந்து திரும்பி எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. அதுதான் காரணம். நான் இப்ப உங்களுக்கு நான் சொன்னது என்ன, உண்மையாவே பாவம். அ ஏதோ ஒரு விதத்தில வந்து எங்களால, இந்த வீடியோ பார்க்குற உங்களால, இவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு உதவி வந்து போய் சேருதுன்றக்குள்ள வந்து, எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனா, நான் ஒரு சொந்த வீடு கட்டுனாலோ, சொந்த வாகனம் வாங்குனாலோ, அல்லது வந்து நான் ஒரு லைஃப்ல வந்து ஃபுல்லா செட்டில் ஆனாலோ, எனக்கு இருக்கிற சந்தோஷத்த விட, எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் வந்து, அ
இப்படி வந்து கஷ்டப்படுறவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க வந்து நல்ல சாப்பிடணும், ஒரே வந்து சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை எல்லாம் வந்து ஓகே ஆகி அவங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய மாதிரி இருக்கணும்ன்றதான் இந்த ஆசை. அந்த ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டு வருது, என் மூலமாக நிறைவேறுது. என்னை நம்பி வந்து காசு வந்து அனுப்புகிறாங்க. அந்த இதெல்லாம் நினைக்கக்குள்ள எனக்கு சரியான சந்தோஷம். உண்மையாகவே நான் எப்படி சொல்கிறேன், பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கிறேன். இப்படியான வார்த்தையில் வந்து கேட்கக்குள்ள இந்த அம்மா வந்து என்ன ஒரு சொந்த பிள்ளையா வந்து நினைச்சு என்னோட வந்து செல்லம் அப்படி இப்படிலாம் சொல்லி என்னோட வந்து அன்பா வந்து பேசுவாங்க. உண்மையாவே நானும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போக்குள்ள வந்து என்னோட வந்து நல்ல உற்சாகமா பேசுவாங்க. அவங்களுக்கு என்னதான் வருத்தமா இருந்தாலும் என்ன கண்டா டக்குன்னு எழும்பி உற்சாகமா வந்து பேசுவாங்க. அப்படி ஒரு இது ஏதோ ஒரு வழியில வந்து இந்த உதவி வந்து அந்த அம்மாவுக்கு போய் சேருது. இந்த உதவியை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டிருக்கிற இந்த இருக்கிற கனடா அம்மாவுக்கும் பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர வந்து நிறைய பேர் வந்து பேர் வந்து சொல்லாமல் எங்களோட இடத்த வந்து சொல்லாமல் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு நான் எப்படி வந்து இந்த வீடியோவில் வந்து தேங்க் பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. நிறைய மறைமுகமான உதவிகள் வந்து ஒரு 2-3 பேர் வந்து மறைமுகமாக வந்து காசு அனுப்பிட்டு உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களம்மா நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, பேர் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல, பேர் சொல்ல விருப்பம் இல்லாத ஒரு ஆள் வந்து என்று சொல்லி கொடுங்க, அந்த வீடியோ வந்து நாங்கள் பார்ப்போம் தானே என்று சொல்லி 2-3 பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையாகவே நீங்கள் அனுப்புகிற பணம் வந்து ஒரு உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்க, உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இருக்கிற பணம் வந்து போகுது. அதே போல் நானும் வந்து இப்போ எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள், சும்மா ஏண்டா தூர ட்ராவல் பண்ண இயலாது, தூர போக இயலாதுன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிறார்களை பார்த்து செய்கிறது இல்லை. பிரச்சனை உண்மையாகவே யாருக்கு இருக்குது, உண்மையாகவே யாருக்கு தேவை இருக்குன்றது சொல்லி பார்த்து அவங்கள தேடி போய் நான் உதவி செய்கிறேன். ஏன்னா நான் தம்பிட்டு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, தம்பி வந்து சில டைமில் சொல்லுவான், ஆனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இதுக்குள்ளே எங்கேயா ஒரு ஆளை வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் தானே என்று நான் சொல்லுவேன். அப்படி இல்லை தம்பி, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் அவங்கள வந்து தேடி போகணும், தேடி போயிட்டு அவங்களோட பிரச்சனையை பார்த்து வீடியோ மூலமாக போட பிராவலம் தான் நாங்கள் செய்யவே இல்லைண்ணே. நீ இதை பார்த்து வந்து யாராவது வந்து எங்களுக்கு உதவி செய்யக்குள்ள வந்து அந்த உதவியை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்ன்றது தான் என்ற இது. உண்மையாகவே தொடர்ந்து பயணிப்பேன். கூட கழிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன், உங்களை போர் அடிச்சு போட்டோன்னான்னு சொல்லி தெரியல. சரி, இப்போ வாங்க அந்த அண்ணாட்ட போயிட்டு அந்த அண்ணாட பிரச்சனைகளை கழிச்சு அவர பிரச்சனையில் வந்து பார்ப்போம். அண்ணன் வணக்கம், உங்களோட பேர் என்ன? சந்திரஹாசன், பூவாலப்புள்ள சந்திரஹாசன். குமாரபுள்ள பூவாலப்புள்ள சந்திரஹாசன். பூவாலப்புள்ள சந்திரஹாசன். ஓ ரைட். உங்களுக்கு என்ன நடந்த கைக்கு? கைக்கு நான் வேலைக்கு போனேன். சரி. காலையிலேருந்து வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து வேலைக்கு போனாப்போ தலை சுத்து மாதிரி வந்து கிருப்பு மாதிரி வந்து தலை சுத்து மாதிரி வந்தது. இருந்தான் தெரியும். சரி. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. விழுந்தது எவ்வளவு காலம் இது? இது 4ஆம் மாதம் வேணாமா? 4ஆம் மாதம். அப்போ இந்த வருஷம்? இந்த வருஷம். ஓ இந்த வருஷம். அப்போ இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு கை இருந்தது? ஓ இப்போ 4ஆம் மாதம் தான் இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை. என்ன நடந்தது? தலை சுத்து வந்து இந்த வேலைக்கு போனாப்ப வேலைக்கு. சரி, ஐபர் என்ன நடந்தது? ஓ தலை சுத்து வந்து விழுந்துட்டீங்க? தலை சுத்து வந்து விரம்பில் இருந்த மட்டும் தான் தெரியுமா, இருக்கா என்ன நடந்ததுன்னு தெரியாது. விழுந்துட்டேன் நான். விழுந்து கீழே கிடந்த ஆக்கள் தான் வந்து என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தேன். என்ன வேலை செய்றீங்க? கூலி வேலைக்கு தான் போனேன். கூலி வேலைக்கு தான் போறீங்க. கூலி வேலை செஞ்சு கொண்டிருக்கல தலை சுத்து வந்த காரணத்தினால கீழே விழுந்துட்டீங்க. அதே பிறகு வந்து ஆக்கள் உங்களை கூட்டிட்டு வைத்தியசாலையை கொண்டு போயிட்டேன். அதே பிறகு என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு கொண்டு போன பிறகு அவங்க வைத்தியசாலையில் சொன்னாங்க கை உடைஞ்சி வைத்தேன். சரி. உடைஞ்சி நரம்பு இதாகி நாங்கள் வந்து மறுகா வைத்தியசாலையிலேருந்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் கையை நிமித்தி பார்ப்போம், இந்த ப்ரைவேட்டாக பார்ப்போம். ப்ரைவேட்டாக பார்ப்போம். எண்ணெய் எல்லாம் வாங்கி இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம். கை சரி வர மாதிரி. சரி. மறுகா ஒரு 8 நாள் போய்த்து இங்கே வீட்டை இருந்ததில்ல. அந்த பரத்தம் வந்து வீட்டை இருந்ததில்ல. கை இப்படியே சவுண்ட் இருந்தது. அவ்வளவு கூட இதாலயம் பிடிச்சி இஞ்சால ரத்தமோட இல்லை. ரத்தம் அது இதாயிட்டு. ஓ சத்தம் இதாலே சுலபாயிட்டு. இதால இஞ்சால மறைவெடுத்து இஞ்சால ரத்தமோட இல்லை. சரி. இது அவ்வளோ உடஞ்சி வைத்து. சரி. மறுகா ரத்தமோட ஆத்துல வச்சு இதில் ஒரு கட்டு, இதில் ஒரு கட்டு, இதில் முதல் ஒரு கட்டு படத்தை கட்டித்தது. மறுகா திரும்ப படத்தை மறுகா இது வீங்கி இந்த கை வீங்கி பெருசா போயிட்டு. ஓ வீங்கி பெருசா போய் ரத்தம் ஊடகத்தில் வச்சு அப்படியே நடுவர் நின்றத்தில் வச்சு இஞ்சாலயம் ஊடகத்தில் வச்சு கட்டு கட்டி போட்டு அப்படியே பெரிய
இதா வந்து அப்படியே இது இருந்து பார்த்தோம் இங்க இருந்து பார்த்தோம் நீ ஒன்றும் செய்யல ம் இதுலேயும் ஒரு கட்டு கட்டி இதாலேயும் படிச்சு அப்படி இதுலேயும் ஒரு கட்டு கட்டி போட்டு ம் 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 கட்டு கட்டினா ஒன்றும் செய்யல. ஒன்றும் செய்யலாம் போயிட்டு பிறகு என்ன நடந்தது வெட்டிட்டாங்களா? அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அங்கே மட்டக்களப்பு இங்கே செங்கடிக்கு போய் மறுக்க மட்டக்களப்பு அவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்கே போன ரத்தம் எல்லாம் பாய்ச்சி பார்த்தாங்க. ரத்தம் வெட்டினதுக்குரிய காரணம் என்னவா? அவ்வளவு செத்து உடைஞ்சு போய்த்தான். உடைஞ்சு போயிட்டா. ஓ இங்க வீட்டை இருந்து இந்த பிரச்சனை மேல வராதா? இதுல பிரச்சனை இது ஒன்றும் இல்லை. அவர் பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையும் இல்லையா? என்ன காரணத்தினால தலை சுத்தம் வந்து வருத்தம் தான். என்ன வருத்தம் சொல்லுங்களேன். வருத்தம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு இதுவும் இல்லையா சீனி அது இது ஒன்றும் இல்லை. அந்த செய்வினு சொல்றாங்க அதெல்லாம் பார்த்தேன். அப்படி ஒரு வருத்தம் அப்படி சொல்றாங்க. நீ என்ன வருத்தம் நாம ஒன்று சொல்லிடாது. செய்வேன் அந்த மந்திரம் வந்து அப்படி செஞ்சு அதனால வந்து அதாவது சூனியம் வச்சுன்றீங்க அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப அதை வந்து நீங்க பாத்துட்டீங்களா? யாரையும் பூசாரி யாரையும் கூப்பிட்டு அப்படி அது பார்த்தீங்கன்னா இங்க நின்றுதான் பார்த்தேன். எங்க நின்று அந்த உளுந்து வந்து அதுதான் பார்த்தேன். சரி என்ன என்ன சொன்னவங்க? அவங்க சொன்னாங்க அவங்க திரும்ப அவங்க சொல்லி இருக்க திரும்ப கட்டி காயந்தான் வருது ஒன்றும் சரியாகுது இல்லை. சரியான ஆளை கண்டுபிடிக்கலாம். சரியா அவங்க கண்டுபிடிக்கல. ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு பிறகுதான் அவங்க கைப்பற்றினதுக்கு பிறகுதான் படுத்ததும் ஒரு 10 நாள் 15 நாள் படுக்கையும் இல்லை நித்திரையும் இல்லை. இப்ப நீங்க இப்ப வேலைக்கு போயிடலாது ஒன்றும் போயிடலாம். இப்ப இதுல காயம் ஆணோட உடம்பு வைத்து என்ன நடந்தது? அதுல முதல்ல ஒரு காயம் இருந்து காயம் இருந்ததுல இதால அடிச்சு மேல இல்ல 2 காலையும் அடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல அடிச்சீங்களா? அந்த மயக்கத்துல அந்த உங்களுக்கு சுயநிலை நீங்களே இப்படி அந்த அதான் இந்த கையுமா ஒரு மாதிரி இருந்தது. மறுகாது இது பிரச்சனை இல்லை. இது நல்லா ஆயிடுது. இது உடச்சு பாத்ரூம் போறது இதெல்லாம் போகுது. டியூப் தான் போறது. இப்போ நீங்க அந்த டியூபை வந்து மாத்தி கொள்ளணும். அப்படியா? மாத்தி கொள்ளணும். எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா மாத்துறீங்க? இப்ப மாத்தாம இருந்தது இப்ப திங்கக்கிழமை வர சொல்லி இப்ப அதுதான் மாத்திக்கிறாங்க. திங்களை வர சொல்லி இப்ப இன்றைக்கு வியாழன் 4 நாள் இப்ப மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன். நின்று இப்ப அது மாத்தி இப்ப மாத்தி இன்றைக்கு தான் மாத்தினவங்க. இப்ப திங்கக்கிழமை அடுத்த இப்ப வார திங்கள் வர சொல்லிக்கிறாங்க. கிளினிக்கு போனா தான் தெரியும். இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். என்ன செய்யறாங்க? 3 பேரும் படிக்கிறாங்களா வேலை செய்யறாங்களா? 2 பேருக்கு படிச்சு முடிஞ்சு ஓஎல் எடுத்துட்டாங்களா? இல்ல ஓஎலோட ஒரு ஆண்டு எடுத்து ஏலும் அவ எடுத்துட்டாவும். சரி இந்த அவ இந்த நேசிங் கோச்சிக்கு போனவ கை காயத்து பிரச்சனையெல்லாம் போகல. ஏன் உங்களுக்கு கை பிரச்சனையால அவங்க போவாங்க நினைக்கிறேன். காசு இல்ல வருமானம் இல்லை. இல்லை போய் உழைச்சி கொடுத்தா தான் வருமானம். அவங்க நடுக்க போய் வரதுக்கு பஸ் காசு வேணுமா அவங்க கடைசியில் வேணும். இப்போ நம்ம ஒன்றும் வருமானம் இல்லாட்டி அவங்க என்னம்மா போகிறேன். அதெல்லாம் போகல. உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைல? 3 பொம்பளை பிள்ளை. 3 பேரும் படிச்சு முடிஞ்சா? இன்னும் சின்னால் படிக்கிறாவும். சின்னால் எத்தனை ஆள்? எத்தனை வயசு? 4ஆம் 9 வயசு. எத்தனை மாலை வராங்க? 15க்குள்ள வராங்க. மத்தாள் வந்து ஓயில் எடுத்து நின்றுட்டாங்க. அப்படியா? ஓயில் எடுத்து நின்றுட்டாங்க. மத்தாள் எடுத்து ஓயில எடுத்துட்டு என்ன செய்றாங்க? அவங்க இப்ப நின்றுட்டாங்க. இப்ப வேலைக்கு போனவங்க நின்றுட்டாங்க. இந்த பிரச்சனை நின்றுட்டாங்க. வேலைக்கு போனவங்களா கோசுக்கு போனவங்களா? கோசுக்கு போய் ஏன்னா அதுக்கு எவ்வளவு வேணும் மாசம்? 6000 ரூபாயும் அவங்க மாசம் 6000 ரூபா வேணும். ஒரு நாளைக்கும் போறதுக்கு பசி காசு 500 ரூபா வேணும். எவ்வளவு காலம் கோசுக்கு காசு இல்லாம கோசை விட்டு இப்ப எவ்வளவு காலம்? திரும்பி அதை கண்டினியூ பண்ண இயலாதா? ஏன்னா நல்ல ஒரு இதேடா, நல்ல ஃபியூச்சர் ஏடாப்பா அந்த பிள்ளைக்குன்னு. அந்த பிள்ளை அந்த கோர்ஸுக்கு போய் படிச்சு ஓகே இருந்தா இப்ப நர்ஸு இப்ப அதை திரும்பி கொண்டு போயிடலான்னு தொடர்ச்சியா கொண்டு போயிடலாத. கண்டினியூ பண்ணிடலானே. இல்ல இப்ப அதுகளுக்கு இப்ப உதவியில் வந்து செஞ்சா வந்து அதை கண்டினியூ பண்ண இயலாதுன்னு கேட்கிறேன். இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இப்ப 6 மாசம் வந்து மகள் வந்து காசு பிரச்சனையால கோசை வந்து
படிக்கிற வந்து நிப்பாட்டிட்டா அப்படித்தானே அதான உண்மை ரைட் இப்போ அதுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் வந்து உதவி செய்வாங்கன்னு சொன்னா அந்த விட்டதுல இருந்து தொடர்ந்து அவங்க போகலாமா போகலாமா போகலாதாண்டி நீ அவகிட்டாங்க போகணும் நீ அவகிட்ட போகணும். இப்போ தலை புட்டிக்கிறாவே நீ என்ன மாதிரியாண்டு அவகிட்டாங்க போகணும் போகலாமா போகலாதான்ட்டு வேற வேலைகளுக்கு ட்ரை பண்ணலையா வேற வேலைகளுக்கு போறேன்டா ஓயிலையில் இருந்தா ஒரு வேலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி போடலாம் தானே இனி போகலாம் 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 இதுதான் காசு இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் போகலாம் போயிடலாம் அவ எல்லாம் எல்லாம் உங்க குடும்பத்துல யாரு உழைக்கிறார்கள் ஒரு இதுவும் இல்லை நான் தான் உழைச்சி கொடுத்தேன் நான் 3 பேர் இப்போ முழு பார்த்தேன் இப்போ நான் தான் ஒரு பேரும் இல்லை அப்ப நீங்க இப்ப என்ன செய்றீங்க இப்ப அன்றாட தேவைகள் இருக்கு தானே சாப்பிடுவோம் போக்குவரத்து அதெல்லாம் இருக்கு தானே அதை இப்ப என்ன செய்றீங்க இப்படித்தான் இருந்தா சாப்பிட்றோம் இல்லாடி கிடக்குற மாதிரி இல்ல இல்லண்ணே நான் உங்கள்கிட்ட இல்ல இப்ப இல்ல அண்ணே நான் இப்ப உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை குறுகி கேக்குறேன்னா உங்களோட உண்மையான விஷயம் எனக்கு தெரியும் அதுக்காக தான் கேக்குறேன் நீங்க அன்றாடம் இப்ப நீங்க ஏதோ ஒரு வழியில இப்ப இந்த கரண்ட் பல்ப் வந்து பத்துது இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில சாப்பிடுறீங்க கரண்ட் கூட வந்து மாசம் காசு கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில ஓடுது தானே உங்களோட வாழ்க்கை எப்படி ஓடுது என்று கேக்குறேன் இப்படித்தான் யாரு உங்களோட அம்மா அப்பாவா அவங்க எங்க இருக்கிறாங்க அங்க குழந்தை இந்த மாவட்டம் விளைக்கிறாங்க அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படியா அப்படி ஃபுல்லான உதவி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்து ஓட்டு கொண்டு தருவாங்க என்னவும் இருந்தா வெள்ளாம செய்யறாங்களா அவங்க இருந்து போட்டு செய்யறது இப்ப இன்றைக்கு என்ன சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல நீ வந்தப்போ இப்போ பிள்ளை குடிச்சு இன்னைக்கு சாப்பிடல சோறுன்னு மதியம் சாப்பிட்டாச்சு அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அம்மாவும் அப்பா வந்து தார அந்த காசுல தான் இப்ப நீங்க மேனேஜ் பண்ணி ஓடுறீங்க அப்படியா ஃபுல்லா அப்படியான்னு சொல்லல ஐயா உண்மையே சொல்லுங்க இப்ப நீங்க கடன் வாங்குறீங்களா இல்ல வேற எதுவும் தொழில் செய்றீங்களா தொழில் ஒன்றும் இல்லையா கடன் தான் வாங்குறோம் கடன் வாங்கிட்டாங்க இவ்வளவு நாளும் சாப்பிடுனாங்க இப்ப நான் சொன்ன உடனே நீங்க சொல்லக்கூடாது புள்ள இப்ப ஒண்ணு இப்ப இஞ்சால வேலைக்கு போகாம நின்றதுக்கு பிறகு இப்ப வேலை கடவுண்ட்ல நிக்குது உள்ள எங்க நம்ம கடவுண்ட்ல நிக்குது உள்ள சில்லறை கடையிலையா பூரிஸ் கடையில அதாவது அந்த நர்ஸுக்கு போன பிள்ளையா நர்ஸுக்கு போன உள்ள அவ வந்து இப்ப எங்க நிக்கிறாங்க கடையில சில்லறை கடையில வேலை செய்யறாங்க எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் 25,000 அப்ப அந்த 25,000 உங்களோட அம்மா அப்பா தர காசு எல்லாம் ஓடுது வேற இவங்க போகல வேலைக்கு அப்ப உங்களோட குடும்பத்துல மகள் மட்டும் வேலை செய்யற அப்படித்தானே அப்படித்தான் சரி பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பிரச்சனைக்குள்ள வந்தேனே ஒண்டோண்டா கேட்டு வந்து ஒண்டோண்டா கேட்டதுக்கு பிறகுதான் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது ரைட் ஓகே இப்ப எவ்வளவு காலம் வேலை செய்யறாங்க இந்த மாசம் தான் 1 மாசம் தான் போய்க்கிறாங்க 1 மாசம் தான் பேரஞ்சிக்கிறாங்க இப்ப இல்ல அண்ணன் ஒரு விஷயம் வந்து வடிவ வந்து கேட்டுக்கொள்ளுங்க நான் வந்து அரசாங்கம் இல்ல நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் இல்ல சரியா நான் வந்து தனி ஒரு ஆள் வந்து ஒரு யூடியூப் வந்து செய்யறேன் இந்த யூடியூப் செஞ்சு இப்ப இது வந்து வீடியோ தான் எடுக்கிறேன் இப்ப உங்களோட கஷ்டங்களை வந்து நான் கேட்டு நீங்க எனக்கு பதில் சொல்றீங்க இந்த பிரச்சனையை வந்து இந்த வீடியோ மூலமா போடக்குள்ள வந்து பார்வையாளர்கள் உங்களோட பிரச்சனையை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு உங்களோட பிரச்சனை வந்து உண்மைத்தன்மையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் நீங்க அதுக்குள்ள வந்து ஒரு விஷயங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களை மறைச்சிட்டீங்கடா நான் சொல்றேன் மறைச்சிட்டு நான் வீட்டை போன இவரே கால் பண்ணி தம்பி இப்படி ஒரு விஷயம் நான் சொல்லணும் இல்ல இப்படி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேன் அதுல போட்டுடுங்கன்னு சொன்னா அது இப்ப எனக்கு ஒண்ணும் செய்யல அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க வருதுன்னு சொன்னா அதை நீங்க பிரயோஜனப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்ன இருந்தா நல்ல என்ற விஷயத்த வந்து நீங்க என்னட்ட சொன்னாதான் உங்களோட பிரச்சனையை வந்து நான் எடுத்து போடலாம் சரியா வேற எதுவும் தேவைகள் இருக்கா உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு வேற ஒரு பிரச்சனையோ என்ன பிரச்சனை வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை பிரச்சனை அதாவது இப்ப உங்களுக்கு அன்றாட செலவுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இதுகளுக்கு தான் வந்து உங்களுக்கு இப்ப உதவி ஒன்று தேவை அதுதானே கேக்குறீங்க வேற நீங்க காய்க்கு போறீங்களாமா சரி அப்ப இப்ப உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு இருந்தா உங்களோட குடும்பத்தை வந்து கொண்டு நடத்தலாம் அது 30,000 ரூபா
30,000. ம். அப்ப புள்ளையோட 20,000 இருக்குதானே? அது இனி அவங்களுக்கும் சில போய் விளையாங்கல அவங்களுக்கு என்ன செலவு இருக்கு? அவங்களுக்குரிய அந்த உடுப்புகள் அவங்களுக்கு தேவை இதில் வந்து வேண்டியிருக்கு, அதில் வந்து இதா இருக்குன்னு. அதான் கேட்குறேன். அப்போ ஒரு 30,000 வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொண்டு போய் நடத்தக்கூடிய மாதிரி இருக்குமே. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த வருஷம் தான் இந்த பிரச்சனை வந்து, இதுக்கு முதல் வந்து நீங்க உழைச்சி நல்லா இந்த வீடு முழுதும் காட்டினா ஒரே வளவுல 2 வீடு இருக்கு. 2 பேருக்கு கட்டி யாரு கட்டுனு? 2 தான் கட்டினது. நீ கட்டுன? ஒன்றும் இல்லாம இருந்தது. 2 வீடும் தான் அந்த அரளியாவில அரளியாவிலாம் 11 பேஜம் 15 15 முழுதும் 15 அது இது உழைச்சி தான் கட்டினான். ஒரே வளவுக்குள்ள 2 அப்ஸ்டேர் கட்டிட்டு இருக்கீங்க. பெரிய விஷயமே. அதுதான் பிரச்சனையாவும் அந்த வீட காட்டினதான் பொறாம. அதுதான் பொறாம. என்ன ஒரு திடீரென்று வளர்ந்து அதுதான் பிரச்சனை. எல்லா வேலையும் கூலி வேலை எல்லாம் செய்வேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன், எல்லாம் செய்வேன். இப்ப ஒரு கையோட வந்து ஒரு வேலையும் வந்து செய்யலாம். 4 மாசம் வச்சு ஒரு வேலையும் இல்லை. 4 மாசம் வந்து கைதாரண்டிக்கிறாங்க. கை யாரு சொல்லிருக்காங்க? ஆரம்பிக்கிறாங்க. அதை போட்ட வேலை செய்யலாமா? வேலை செய்யலானே, சும்மா இருக்கு. சும்மா சேட்டை போடுத்து அது பொய் கை உண்டு. போக்குவரத்து இது எல்லாம் மடங்காதா, இப்படி எல்லாம் மடங்காதான் அது அது அவட இது இல்லை. அது சும்மா அந்த பாக்குறாங்களுக்கு பார்வைக்கு தான் மத்தபடி செய்யலாம். அது இப்படி மடங்க மாட்டேது ஒன்றும் செய்யாது, அப்படி எரிக்கும். அப்படியே இருக்கு. அந்த உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? சந்திரகாசன். 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 எத்தனை வயசு உங்களுக்கு? 42. 42 வயசு. 42. ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரகாந்தன் அந்த அண்ணனுக்கு வந்து சந்திரகாந்தன் தானே? சந்திரகாசன். சந்திரகாசன் இந்த அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல் வந்து இவர் வந்து நல்லா இருந்திருக்கார். சரியா? இவர் வந்து நல்லா இருந்து நல்லா வந்து வேலை வந்து செஞ்சு அந்த வேலை மூலமா நல்லா காசு உழைச்சி ஒரு வீட்டுக்கு வந்து 2 வீடு வந்து பெருசா வந்து கட்டி 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. 3 பொம்பளை பிள்ளைகளுக்குரிய அந்த சீதனத்துக்குரிய அந்த அதுக்கு தானே கட்டுறீங்கன்னு, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து உண்டாகி கொடுக்கும்னு சொல்லி அவங்களுக்குரிய ஒரு வீடையும் வந்து கட்டி இவர் வந்து இவர வாழ்க்கையில வந்து என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு இதைத்தான் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. கஷ்டம் இல்லாம ஒரு அளவு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்து வாழ்ந்து வந்திருக்கு. அப்ப இப்படி வந்து வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திடீரென்று இவருக்கு வந்து ஏற்பட்ட இந்த தலை சுத்து, திடீரென்று ஏற்பட்ட இந்த வருத்தம் காரணமா வந்து தலை சுத்தி கீழே விழுந்து கை வந்து உடைஞ்சு போன காரணத்தினால இவரை வந்து வைத்தியசாலையை கொண்டு போயிட்டு இதுக்கு கீழே வந்து எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லி டாக்டர் வந்து இதை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. இப்ப என்ன சொல்ற, ஒரு கை வந்து இழந்தா வந்து சொல்லுவாங்கன்னே, இப்ப ஒரு வலது கை போயிட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதாவது ஒரு கை வந்து போயிடுச்சுன்னு சொன்னா ஒரு வேலையுமே நம்மளால செய்யலானே. அதே போல வந்து இவர் வந்து அன்றாடம் கூலி வேலை செய்து உழைச்ச ஒரு அண்ணன் இப்ப வந்து இந்த கை இல்லாத காரணத்தினால ஒரு வேலைக்கும் வந்து போய் கொள்ள இல்லாம இருக்கு. அதே போல வந்து இவர் அந்த மூத்த மகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நர்சிங் வந்து கோர்ஸுக்கு வந்து போயிட்டு குடும்ப கஷ்டத்தினால வந்து அந்த கோர்ஸுக்கு வந்து போயிடாம காசு இல்லாம அந்த கோர்ஸை வந்து நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு சில்லறை கடையில வந்து வேலை செய்யறாங்க குடும்ப கஷ்டத்துக்காக. அதாவது தண்ட குடும்பத்தை வந்து உயர்த்தணும், தந்த குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்கன்ற அந்த கஷ்டத்துக்காக அந்த பிள்ளையோட கனவை வந்து கூட விட்டு அந்த பிள்ளையோட வந்து ஃபியூச்சரை விட்டுட்டு இப்ப ஒரு சில்லறை கடையில வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு வார காசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ள மூலமாக வந்து 25,000 மாசம் வருது. பிறகு வந்து இந்த அண்ணன் அம்மா அப்பா வந்து ஒரு 5,000 10,000 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து உங்களுக்கு QR காசு அந்த ஊனமுற்றோருக்குரிய காசு அதுல எதுவுமே கிடைக்கிறது இல்லையா? ஒன்றும் நீங்க கேட்கலையா? இப்ப 15 தாரணம் அடிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. இப்ப எப்ப வந்தீங்க? QR பஞ்சத்தை கேட்கிறேன். QR பஞ்ச போன ஒண்ணும் வரல. வரலையா? வரல. சரியா?
அப்ப இந்த காரணத்தினால இவங்களுக்கு கியூஆரும் வந்து இவங்களுக்கு இல்ல, பிச்சை சம்பளம் இல்ல, ஊனமுற்றோருக்குரிய காசு எதுவுமே வந்து இவங்களுக்கு கிடைக்கல. ஓ இவங்க ஃபோம் வந்து போட்டிருக்காங்க ஒரு 3-4 மாசமா வந்து ஆயிட்டுன்னு சொல்லி. இந்த வீடியோ எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல வந்து கதைச்சிருப்போம். அதே போல இவங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யணும்னு சொன்னா இவங்களுக்கு மாதாந்த உதவி, அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் தந்தா இவங்களோட குடும்பத்தை வந்து இவங்க வந்து என்ன சொல்ற கஷ்டம் இல்லாம ஓ அன்றாடம் தேவைக்கு உரிய சாப்பாடு செலவா இருக்கலாம், உங்களுக்குரிய கை செலவா இருக்கலாம். ஓ அடுத்து அண்ணனும் வந்து அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும். ஓ சரி, அப்ப சித்தாண்டில இருந்து மட்டக்களப்பு போறீங்க, மட்டக்களப்பு போகணும். மட்டக்களப்பு போகணும். போயிட்டு வரதுக்கு ஒரு 500 ரூபாய் போகுமா? ஓ போய் வர்றதுக்கு 500 போகும் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு மட்டும் 2 பேர் 2000 ரூபா வேணும். 1000 ரூபாய் வேணும். ஓ சரி, 1000 ரூபாய் காசு வந்து போயிட்டு வாரதுக்கு வந்து இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா போகணும்? இப்போ 8 நாளைக்கு ஒருக்கா போகணும். 8 நாளைக்கு ஒருக்கா வந்து அப்ப ஒரு மாசத்துல ஒரு 3 நாளைக்கு கிட்ட வரும். ஓ 3 நாளைக்கு கிட்ட வரும். ஒரு மாசத்துக்கு மருத்துவ செலவுக்காக போக்குவரத்துக்கு மட்டுமே ஒரு 3000 ரூபாய் காசு வந்து அண்ணனுக்கு தேவை. தேவை. அப்ப அந்த காசு இவங்களோட அந்த தேவையான சாமான்கள் இதையும் தாண்டி வந்து இவங்களுக்கு உலருணவு பொதிகளையும் வந்து யாராவது உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா எங்கள் மூலமா உதவி செய்யலாம். ஓ அரிசி, சீனி, பருப்பு, ஓ சோயா மீட் இப்படியான வந்து ஒவ்வொரு மாசம் வந்து வாங்கி கொடுக்கணும்ன்றாலும் வந்து என் மூலமா வந்து நீங்க உதவி செய்யலாம். அதே போல இந்த வீடியோ வந்து யாராவது புதுசா வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ற மூலமாக உதவி செய்யறாக்குற கையில இந்த வீடியோ வந்து போய் சேரும். அப்ப இந்த அண்ணனுக்கு ஒரு உதவியை வந்து நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குடும்பத்துக்கு ஒரு மாதாந்த உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல வந்து உங்களோட அந்த மகள் நீங்க சொன்னீங்க சில கடையில் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து கேட்டு பாருங்க, உங்களுக்கு விருப்பமா நீங்க வந்து கோர்ஸுக்கு வந்து திரும்பி வந்து போயினே என்னன்னு நல்ல தானே நர்சிங் போனா அதுக்கு வந்து நீங்க திரும்பி போயிட்டு அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க படிக்கிற கேளுமா அப்படி கொண்டு போய் ஏழுமான்னு சொல்லி பாருங்க. சரி, அதையும் இருக்கா பாருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.